வணக்கம் மக்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஆட்சி எதிராக நடந்த பெரும் சிக்கல், அதிர்ந்து போன ஸ்டாலின், இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய உதயநிதி அவர்கள் இருக்கிறார் அல்லவா, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன், அவர் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் துணை முதல்வர் பதவி என்று பார்த்திங்கன்னா சமீபத்தில் பேச்சுக்கள் என்பது நிறைய அடிபட்டு விட்டது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், துணை முதலமைச்சர் உதயநிதி அப்படி இப்படின்னு பேச்சுக்கள் இருந்தது. அது போன்ற சூழல் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவருக்கும் ஆசை தன் மகனை முதலமைச்சர் ஆக்கிவிடணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் நம்மளுடைய ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அப்பா கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது தற்பொழுது அவரால் முதலமைச்சர் இல்லை. அவர் கடைசி வரைக்கும் அவருடைய பதவி அவரை தான் வச்சுருந்தார். அதன் பிறகு தான் நம்மளுடைய கொரோனா காலகட்டத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அப்படின்னு பதவி பிரமாணம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது செய்து ஆட்சி நல்லா அமைச்சாங்க. கொரோனா நோயாளிகளை நேரிலே போய் பார்த்தாரு, என்னென்ன செய்ய வேண்டுமோ செஞ்சார், பால் விலைகளை குறித்தால். அதன் பிறகு பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா கட்டுப்பாடு எல்லாத்தையும் அமல்படுத்தினார்கள். எல்லாமே பண்ணாங்க, ஓகேங்களா. கொரோனா இதுக்கு என்னென்ன தேவையோ அவசியமான பொருட்கள், உணவுப் பொருட்கள் அப்படின்ற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு வந்தால் அவங்களுக்கு நோய் தொற்று அபாயம் ஏற்படுறதுனால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் ஆல் பாஸு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு ஆலோசனை, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த ஆளுங்கட்சி அதிமுகவுடன் ஆலோசனைலாம் செஞ்சு அப்படி இப்படி எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிகிறது ஆட்டமே கேம் சேஞ்ச், ஓகேங்களா. நாங்கள் நல்லவங்க தான், ஆனால் ரொம்ப நல்லவங்க இல்லை அப்படின்ற மாதிரி அவர்களுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா அவங்க செஞ்ச வேலைகளெல்லாம் ஓகேங்க, ஆனால் அப்படியே குறைய ஆரம்பிச்சிச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டது. இந்த ஒரு சூழலில் தற்பொழுதைய பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கங்களாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடுத்த கட்டமாக உதயநிதி அவர்களுக்கு அந்த பதவியை கொடுத்து விடணும் அப்படின்றது அவங்களுடைய குடும்பத்தினர்களுடைய முடிவு. அது இருக்கிறது கரெக்டு தாங்க, எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான், ஓகேங்களா. எல்லார் வீட்லேயும் ஒரு அப்பா ஒரு வீட்டில் சொத்து சேர்க்குறாங்கன்னா அந்த சொத்து அப்படியே பையனுக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே போன்று தான் திமுக, அது தப்பில்லை. பட் ஆனால் அதை பார்த்திங்கன்னா இப்போவே பண்ணுறாங்கன்றது தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது திமுகவில். அது என்ன நடக்க போகிறது, இது மாதிரி நடந்த ஆட்சி கலைப்புக்கு ஒரு சிக்கலாக இருக்கும் அப்படின்னு கூட தொண்டர்கள் சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் முடிவுகள் இருக்கணும்ல, அவங்கள தன் வசம் திருப்ப கொஞ்சம் லேட் ஆகும். அந்த ஒரு சூழலில் நிறைய விதமான விஷயங்கள் என்பது நடைபெறும் அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் வட்டாரங்களை பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதனை நம்ம பொறுத்திருந்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு புரியப்படும், அறியப்படும், தெரியப்படும். அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோன்ற அரசியல் சாதனை நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.